போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏ குக்கிங் ட்ராவலர். மூஞ்சி இப்படிக்குன்னு பார்க்காதீங்க, இல்லை பல காரணம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து நான் சிக்கிக்கிட்டேன், அதனால தான் இது. ஸோ இன்னோட vlogல வந்து என்னென்னா, சென்னைக்கு வந்ததுனால பாண்டிச்சேரி போகிறேன் தங்கச்சி வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பாண்டிச்சேரி போகிறது, நாளைக்கு ரெசார்ட் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 6:30 மணிக்கு கிளம்பணும் ஆரம்பித்தோம். மணி ஒரு 10 மணி ஆகிடுச்சு, கிளம்பியாச்சு. கரெக்டாக கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேர் வந்து மட்டன் குஸ்கா. கேக்கு கொண்டு வந்து இதை கேக்கு 6 வாட்டி கேக்கெடுன்னு இதில் கேக் கேட்டால் ஸ்பூன் கிடையாது, கேட்டால் கையில் எடுத்து சாப்பிடணுமா. டிஷ்யூ இருக்கு, வாட்டர் இருக்கு, ரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது நேற்று வாங்கின கேக்குது. சிக்கன் 60 வாங்கிடுமா பார்த்தேன். கேக் மட்டும் வெறும் கொடுத்துட்டு என்னது இது? சாக்லேட் கிரவுன்னா, கிங்கோட கிரவுன். கிரவுன் முதல்லயே கிரவுனை கட்டி விட்டுருக்கேன், வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல நேத்துலேருந்து எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க கேக்கு. ஒரே ஒரு டீயை கொடுத்துட்டு சால்னா கிடையாது, குருமா, வெஜ்ஜு குருமா. வெஜ் சால்னா அவனு கேக் கொடு, நான் மூடி வச்சிட்டு தர இரு. இந்தோடா, நீ ஏன் சாப்பிட்றாடே? மக்களே, போகிற வழியில் ஒரு சிக்கன் 65 கேட்டேன். அந்த சிக்கன் 65 வாங்கி கொடுக்கறதுக்கு நீ லூஸா? நீ இந்த நேரத்தில் அங்கே சிக்கன் 65 கிடைக்கும். வாய்க்கு வந்த பேச்செல்லாம் பேசுகிறாங்க. இந்த ஒரு பேச்செல்லாம் நம்ம ஆள் ஆகணுமா? இங்கே பாருங்க, ஒருத்தன் எப்பப்போ கேமராவை கொடுத்துட்டு கேக் சாப்பிடலாமான்னு உட்காந்துருக்கான் பாருங்க. டேய் சாப்பிட்றா, டேய் நல்லா சாப்பிட்றா. டேய் எனக்கு சிக்கன் 65 வாங்கி கொடுக்க மாட்டீங்களாடா? உங்களை நம்பி வந்த தெரியுமா? ஏன் ஜோட்டால நான் அடிச்சுக்கணும். நீ அது கடைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தடிப்பேன். நீ எனக்கு ஒரு ட்ரெஸ், உங்க அண்ணன் அவளை எதுக்கு வீட்டுல வாடகைக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிறந்தநாள் புரியா ட்ரெஸ் வாங்குவா. என்ன தெரியுமா? அவங்க பிறந்த நாள் அவங்க ஸ்வீட் எடுத்துட்டு வருவாங்கப்பா. ஸ்வீட் எடுத்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அதனால அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குவா. அவன் புருஷன் செருப்பால் எடுத்திருப்பான். நாளைக்கு சந்திப்பே, நாளைக்கு ரெசார்ட்டுக்காக நம்ம போறதுக்காக நீ என்ன பண்ற? சிக்கன் வாங்கிக்கோ. கார்ல போகும்போது சிக்கன் 60 சாப்பிட்டே போறோம். எலும்பு தூள்லாம் வெளில போட்டு வருவோம். நாளைக்கு பாரு, ஏண்டா ஒரு கார்ல போறோம். இதுவே எங்க ஊர்ல எடுத்துமா இருக்கும். சைட் டிஷ் ஸ்நாக்ஸ் இல்லாம போக மாட்டோம் தெரியுமா? நாங்க சீரியஸா நான் வர பிளான் இருந்துச்சுனா நான் எதனா செஞ்சு. சரி நீ வரலாம், எங்க செஞ்சு கொடுக்க வேண்டியதே. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க பைத்தியங்களா. நீங்க 6:30 மணிக்கு இறங்கிடுவீங்க, 7 மணிக்கு இறங்கிடுவீங்க. சரி பசங்களுக்கு எப்படி நான் லஞ்ச் பிளான் பண்ணி கொடுப்பேன்? ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திருச்சுக்கோ. மக்களே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாதா. அது மாதிரிதான் நீங்க சாப்பிடலன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா? நான் பருப்பு செய்யணும், கத்திரிக்காய் செய்யணும், ரசம் செய்யணும், சாதம் செய்யணும். அங்க இருக்கிறது என்கிட்ட எத்தனை ஸ்டவ்? 2 ஸ்டவ். 3 இல்ல நீ தான் வெறும் வாயில வட சொல்றியா? மறுபடியும் இதெல்லாம் இருக்கு. இப்ப கொடுமணத்தை சந்திப்ப அங்க போறேன்னு தெரியுமா? அந்த அம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இருக்கா இல்லையா? லேட் ஆகுமா? 12 மணி மேல ஆகும். நான் சொன்னா கேக்குமா? ஆனா உங்களை நம்மளுக்கு நானே செஞ்சு கொண்டு வந்துக்கலாம். வர சொல்ல அவனே பாண்டிச்சேரி போய் அங்கேயே போய் சாப்பிடலாம் வாங்க. மக்களே கடைசியாக சிக்கன் 60 வாங்கின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இப்போ ஏஞ்சி பேச்ச பாத்தியா? சிக்கன் 60 வாங்கி கொடுத்தா நீ கொரட்டை விட்டு தூங்குன? நான் தூங்குனேன். பின்ன சிக்கன் 60 வாங்கி தரா தூங்குனேன். நான் எத்தனை கடையில் ஹெல்ப் பண்ண? நீ ஏன் எது நீ அடி பாவி. பொய் 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 பொய். ஆம்பளை பசங்க பேசுனாங்க, இனிமேல் போய் சொன்ன பொம்பளை பொருளை பொறுக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பொய் பேசுகிறேன் பார்த்தியா?
இவங்க நம்மளுக்கு ஒரு ஐபோன் செட்டிங்ஸ் இன்னும் எங்களால் பண்ணி முடிக்க முடியல. என்ன பண்றது? இதுதான் ஐஃபோனே வேணான்னு சொன்னேன். இது ஐஃபோன் தான் வேணும்னு நீங்கள். ஒரு டீயை எவ்வளோ நேரமாக குடிக்கிறேன்? ஒரு மனசாட்சி வேணாம் உனக்கு கொஞ்சமாவது? போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு போறோம் மச்சான். பாண்டிச்சேரி ஃபுல் கட்டு காட்டுறோம். ஃபைனல் டச்சா 2 பீரோ விடுறோம், கிளம்பி வந்துகிட்டே இருக்கும். இதுதானே நம்ம பிளான். ஒரு வழியாக பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தாச்சு. ஒரே ஒரு டீ மட்டும் தான் வாங்கி கொடுத்தாங்க. சிக்கன் 65 கடைசி வரையும் வாங்கி கொடுக்கவே இல்லை இவங்க. சரி பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம், ஏதாவது இங்கேயாவது ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்ப்போம். இல்லைனா என் தங்கச்சி இப்போ தான் ஆடு வேக வைக்கிறாளாம். அவன் எப்போ செஞ்சு முடிப்பான்னு தெரில. சரி ஏதாவது செய்வாங்க, ஆனால் எது செய்கிறாங்களோ இல்லையோ என்னை வச்சு செய்கிறாங்க, அது முடிவு பண்ணி ஆகிட்டாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த நாள். இன்றைய பொழுது இனியாக முடிய எனக்கு நானே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கோஸ் டு மை யங்கர் சிஸ்டர். இந்த வீடியோல நீ 1008 வாட்டி என்னாலன்னு சொல்லிட்ட. நீ 1009 தடவை சொல்றேன். ஏன்னா அது உன்னாலதான். இப்படி காலைல வந்து மட்டும் பக்கோடா கிடைச்சிருக்குமா? நீ செஞ்சு கொடுத்துடணும்ல. ஒரு பக்கோடா செய்ய தெரியல உனக்கு. நாங்க பரோட்டா சால்னா முட்டை தோசை சாப்பிட்டுருக்கோம். அதையும் எடுத்து விட்டேன். சேர்வா சூப்பரா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களா, அதான மனசு. வெஜிடபிள்ஸ் சேர்வால எப்படிமா வெஜிடபிள் வரும்? எனக்கு அது மட்டும் புரியவே இல்லை. இன்னொன்னு புரியாது, வெஜிடபிள் பிரியாணி எப்படி வரும்? வெஜிடபிள் பிரியாணி, பிரியாணினாலே மட்டன் பிரியாணி தான். இதுல நீங்க மஷ்ரூம் போட்டா மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் வந்து பன்னீர் போட்டா பன்னீர் பிரியாணி. எந்த வீடு? இந்த வீடு தானா? வீடு மாற்றி சொல்லிக்கலாமா? பாத்தீங்களா பாத்தீங்கன்னாங்க, பக்கத்து வீட்டில் போயிட்டு செருப்படி வாங்க கேட்குறான் என் தங்கச்சி. வீடை மாற்றி சொல்லுவியா? அப்படிப்பா. ஏற்கனவே போன வாட்டி திவ்யா வீட்டுக்கு வரும்போது நான் விட்டு கடி கூட்டாவ. அந்த வீடு தான். வரமாட சஸ்பெண்ட் தான். பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. 5 மணிலேருந்து உட்கார வச்சுட்டா. இல்லம்மா, அடி பாவி, உள்ள ஒரு மனுஷன் வந்திருக்கான்னு தெரியாது. ஐபோன் வாங்கிட்டு போயிட்டா பத்தியா? நீயும் புருஷனை இனிமே பாண்டிச்சேரிக்கு வா, பாண்டிச்சேரி உன் கண்ணுக்கு தெரியுதான்னு கேள, எடுத்து மண்டை மேல கொட்டுறேன். கேமராவை உடச்சிடாத. நீங்க பாத்தியா, போனை வாங்கிட்டு கம்ம நேர்ல போயிட்டா. நான் என்ன பார்த்தா லோனு கடன் வாங்கின மாதிரி வெளில நின்று இருக்கேன். நானு என்ன கடன் கொடுக்க வந்திருக்கேன், கடன் வாங்க வந்திருக்கேனா? அடி பாவி. திவ்யா, பிரியா நீ எவ்வளவு தேவலாம் பிரியா? ஏன் தெரியுமா, அட்லீஸ்ட் வந்தோடனே டீயாவது வச்சு கொடுத்தேன். இவ ஐபோனை பார்த்தோன்னே வாவ் சூப்பர் அப்படின்னு உள்ள போயிட்டா. கள்ளி என்னது ஹாய் சொன்னேன்? எங்க ஹாய் சொன்னேன்? பரவாயில்லையே, தண்ணி கொடுத்துட்டீங்க. ஓ இப்பதான் செய்யறீங்க. இனிமேதான் சிக்கன் இப்பதான் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க. சரி, 2 இளம் போராளிகள் செத்து போன சிக்கனை மறுபடியும் சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இது ஒண்ணுதான் ஓரளவுக்கு ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு இப்போதைக்கு. சிக்கன் ஒரு நல்லா வெந்துச்சு, கொஞ்சம் உப்பு காரம் மட்டும் தான். அதுதான் நீ மட்டன் கிரேவி. ஒயிட் ரைஸ் இருக்கு, ரசம் இருக்கு, அந்த 65 பொரிக்கணும். அண்ணா நல்லா பார்த்தா சிக்கன் 65 பொரிக்கிறாங்க. அதுல வந்து சிக்கன் மசாலா. இதுல மட்டனா? ஆமா மட்டன். இங்க பாத்தீங்களா, இவங்க வந்து ஸ்மால் குக்குங்க. பாத்தீங்களா? இல்ல பாவ ராஜேஷ் நிலைமைக்கு அவனுக்கு போனும் செட் ஆகல, வாட்ச பொண்டாட்டியும் செட் ஆகல, ஒன்னும் செட் ஆகல. என்ன பண்றது? வெங்காயத்துல என்ன பண்றீங்க? சரி சரி, எது வேணா பண்ணுங்க, பட் சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு ஸோ உயிரோட தான் எங்க அண்ணா திருப்பி vlog போடுவாங்க. கரெக்ட். 100ல ஒரு வார்த்தை என் தங்கச்சி சொன்னது, உயிரோட தான் போடுவா அடுத்த vlog. ஃபைனலி சிக்கன் பக்கோடா வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல गाइस என்ன எந்த ப்ளேமும் பண்ண கூடாது. சிக்கன் பக்கோடா நீ வாங்கி தரல, இது என் தங்கச்சி செஞ்சு கொடுத்தா. நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? நான் சாப்பிட்டது தங்கச்சி வாங்கி கொடுத்தது, நீ செஞ்சு கொடுக்கல. எங்க கூட வரும்போது பக்கோடா சாப்பிட்டியா சாப்பிடலையா? ஆமா, உங்க கூட வரும்போது எல்லாம் கவுண்ட் வந்துருமா? ஐயா இதோடா ஒரே ஒரு டீ பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வரைக்கும், சென்னையில இருந்து பாண்டிச்சேரி வரையும்.
இது சிக்கன், இது மட்டன் கிரேவி. சாரி மக்களே, இது மட்டன் கிரேவியா, அது சிக்கன் சுக்கா, அது சின்ன தங்கச்சி மச்சான், இது பெரிய தங்கச்சி பெரிய மாமா, இது தம்பி. ஓகேவா? மட்ட பிளேட் பாத்தீங்களா? மச்சான் இல்ல அப்படிதான் இருப்பான், கொஞ்சம் குசுமா தான் இருப்பாரு அவரு. மட்டன் சூப்பர். துணி தைக்கிறது மாத்தியா? துணி தைக்கிறது, துணி காய போடுற ஸ்டாண்டு, அது த்ரெட்மில் சொல்லுவாங்க. இவங்க துணி காய போடுறதுக்கு த்ரெட்மில் வாங்கியிருந்தாங்க 10,000 ரூபாய் கொடுத்துட்டு. எங்க அண்ணன் வித்துட்டான். யாரு ஏமாலின்னு தேடிட்டே இருந்தான். திவ்யா நீ வாங்கிட்ட திவ்யா, நல்லா ஓடலாம்னா. அதுக்கப்புறம் இவன் வந்து துணி காய போட்டுருந்தா. அதுக்கப்புறம் நீ யாரை பார்த்து அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னால முடியல, உனக்கு யாரு ஏமாலி கிடைக்கல. என் தங்கச்சிக்கு யாரும் ஏமாலி கிடைக்கல, அதனால ஃப்ரீயா கொடுத்துட்டா. எங்க அண்ணன் தப்பிட்டான், 10,000 வித்துட்டான். தெரியுமா அவன் வீட்டுக்குள்ள வரும், அலெக்சா ஆன் ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. சரி ஓகே உட்காந்து 10 நிமிஷம் கழிச்சு அலெக்சா இவர் ஃபேன் ஆஃப் பண்ணாரு. அங்கிருந்து பிரியா, டேய் எங்க வீட்டுல அலெக்சாவே இல்லடா. என்ன கேடு தெரியுமா அவன்? இங்க பல கொடுமை நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் என்னால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னால எதுவும் பண்ண முடியல. அதனால எவ்வளவு பண்ண முடியும் அவ்வளவுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொடுமை அந்த கொடுமை பண்றாங்க. சரி ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு ரெசார்ட் போகிறதுக்காக இப்போ பார்பிக்யூ சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 4 கிலோ சிக்கன் இருக்குது. இப்போ எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணும். கட் பண்ண பிறகு 4 கிலோ தான் வரும். பரவாயில்ல, ஒன்றும் ஆயிரம் போகிறதில்ல. நீ கூட சிக்கனை இப்போ மேரினேட் பண்ணலாம். இப்போ என் கூட சின்ன தங்கச்சி அசிஸ்டன்ட் இருக்காங்க. பரவாயில்ல, கை தெரிஞ்சா ஒன்றும் ஆயிரம் போகிறது. நீ யாரும் தெரியும், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்க. நீ போடு. ஸோ சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா போடு 2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக் பெப்பர் போடு, அது பக்கமாக போடு. அப்போ போதும். பார்த்தீங்களா, என் தங்கச்சி போதும் சொல்ல மறுபடியும் 1 ஸ்பூன் போடுறான். இதுதான் டேலண்ட். ஆனா குலாப் ஜாமுன் பண்ணா பார்த்தியா, காரில் கேட்டேன் நீங்களும் பார்த்தீங்களா, கேக்கு தான் இருக்குன்னு சொல்லி கேக் மட்டும் தான் காமிச்சா. கேடி குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்கா, காமிக்கவே இல்லை. நீ குலாப் ஜாமுன் கூட செஞ்ச எப்படி தெரியும்? கடவுளியா வர தூக்கிட்டு இருக்கும் பிரியா குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்கா, பிரியா குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சரி தயிர் போடு. மஞ்சத்தூள் போடலாமா? மஞ்சத்தூள் வேணும். மஞ்சத்தூள், சால்ட், லெமன் ஜூஸ் எல்லாம் போடலாம். போடு, 1 ஸ்பூன் போடு. இது ரொம்ப உப்பு இருக்காதுல்ல? போதும். ஒரே ஒரு டீ மக்களே. வாழ்க்கையில சென்னை டு பாண்டிச்சேரி only 1 டீ, சிங்கிள் டீ. இது 6 மணி படுச்சுமா வீட்டுக்கு. 6:40 9 மணி வீட்டு வாட்ச்மேன் வரை நிக்க வச்சாங்கன்னு. சரி விடு, அதாவது பரவாயில்ல. உள்ள கூப்பிட்டு டீயாவது கொடுத்தா. ஏய் வாவ், பின்னாடி ஒருத்தன் கேமரா வச்சு நின்னுட்டு இருக்கேன். வாவ் ராஜேஷ், போய் சூப்பர் ராஜேஷ். நீ வாடா, நான் வேணா வண்டி எடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம். பரவாயில்ல, ஒண்ணு கொடுக்காததுக்கு ஒரு டீ பரவாயில்ல. நீ ஊத் மேன், ரொம்ப ஆக்ட் பண்ணாத, டேஸ்ட் பண்ணி சொல்லு. ஓகேவா? மசாலா சூப்பர். கட்டி தூக்கலாமா? அவ்வளவுதான், சிக்கன் போட்டுலாம். ஆடை முட்டை கலக்கி எடுத்து போடு. சிக்கன் சுக்கா. இன்னைக்கு பரோட்டா வாங்கி கொடுக்கலாங்க. ஃபினிஷிங் டச்சா வந்து முட்டை தோசை, அது கல் தோசை. தாத்தாலேருந்து ஏமாற்றிட்டாங்க என்னவை. ஸோ பாண்டிச்சேரி ஃபினிஷிங் டச்சு 11 மணிக்கு வந்திருக்கோம். ஆல் ஆர் திஸ் கல்பிட். பரோட்டா வாங்கி கொடுத்தியா? சிக்கன் சிக்ஸ் வாங்கி கொடுத்தியா? அப்பா 11:30 மணி. இப்போ இது வந்து மரப்பாக்கமா இதுவான் மரக்கானமா. கொஞ்சம் நேரம் கிளம்பி சென்னைக்கு. ஸோ டே 1 முடிஞ்சிச்சு பாண்டிச்சேரி இது. ஸோ நாளைக்கு ரெசார்ட் மகாபலிபுரத்தில்.
நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்னென்ன கூத்தா இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ராஜேஷ்குமார் மீனில் நல்லா இருக்கீங்க. கத்தி வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்படியே காலையிலேருந்து காய்கறி வண்டி வருதான் கோயம்பேட்டுக்கு. கோயம்பேட்டுலேருந்து தூத்துக்குடி போய் போகுது. ஊட்டி போய் போகுது. மீன் மட்டும் செம பரலா. நீங்கள் எப்போ காசிமீடு வந்தாலும் பெஸ்ட்டு வந்து பரலா வாங்கிக்கோங்க. பரலா போன்லெஸ் ஃபிஷ் ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம், ஃபிஷ் கோலியோட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபிஷ் 65 பண்ணுறதுன்னு பண்ணலாம். ஸோ செம்மையாக இருக்கும் மீன். லாஸ்ட் டைம் வாங்கணும், மறுபடியும் அதே இந்த வாட்டி எப்போ வந்தாலும் பரலா வாங்கணும். ஸோ இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் சுக்கா, ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சுக்கா எல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் சென்னையிலேருந்து நம்ம மகாபலிபுரம் போகிற வழியில் வந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்து சிக்கன் 65யும் இப்போ இந்த ஃபிஷ் 65யும் ஸ்நாக்ஸு. அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், இந்த மானே தேனே பொன் மானே அதெல்லாம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சிக்கன் பார்பிக்யூ, ப்ரான் பார்பிக்யூ, அப்புறம் வேறு ஏதாவது கொஞ்சம் லைட்டாக சப்பாத்தி, சிக்கன் கிரேவி அது மாதிரி ஏதாவது இருக்கும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சு வச்சுக்கோங்களேன், சும்மா தெரிக்கும் பார்பிக்யூ. அப்புறம் அதடா ஃபிஷ் 65 கெடு அது காமி, சும்மா துண்டு துண்டாக இருக்கிறத பாருங்க. இதில் மசாலா போட்டு அவரே சொல்லிட்டாரு, இதில் மட்டும் மசாலா போட்டு தெறிக்கி விட்டுலாம். 1 hour மேரினேட் பண்ணால் செமையாக இருக்குமா. போட்டுடலாம் வீட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த கவுச்சி ஸ்மெல்லு போயிடும். ஸோ இது வந்து காரில் போகும்போது சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸு. நாங்கள் நேற்று நைட்டு 2 மணி தான் பாண்டிச்சேரியில் வந்தேன். 2:30 மணி 4 மணிக்கு எஞ்சி காஷ்மீர் போயாச்சு. சென்னைக்கு வந்தால் தூக்கம் இருக்காது எனக்கு, என்ன பண்ணுறது, சேர்ற கூட்டத்தை மாதிரி இருக்கு எனக்கு. என்ன பண்ணுறதுடா, இதோட நான் இந்த வருஷம் வரமாட்டேன், நான் நெக்ஸ்ட் தாண்டா வரும். போங்கடா டே. ஃபிஷ் 65 பண்ண போகிறோம். ஃபிஷ் 65 ஃபிஷ் கோலியோட எப்படி தான் சொல்லலாம். ஸோ உப்பு தனியாத்தூள் போடுங்கம்மா, நல்லா அள்ளி போடுங்க. 1 ஸ்பூன் போடுங்க. ஓகே, சால் மிளகாத்தூள், கார மிளகாத்தூள் போடுங்க. நல்ல ஒரு 3 ஸ்பூன் அள்ளி போடுங்க உங்கள் கையால். நீ போடுமா பார்த்துக்கலாம். 1 2 3 இன்னும் கொஞ்சம் போடுமா. அவ்வளோதான் 4. ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சால் போதும், அவ்வளோதான். மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், மஞ்சத்தூள் போடுமா, அவ்வளோதான் போதும்மா. மஞ்சத்தூள் போதும்மா. நான் ஏற்கனவே அதில் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது வந்து 2 ஸ்பூன் போதும். இருடா, இது போட்டால் கசப்பு வந்துடும்டா. சண்டை போடாம வேலை செய்யுங்கண்ணா. ஃபில்டர் பண்ண விடுறா 1 நிமிஷம். கசப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற கஷ்டமாயிடும். சாப்பிடாதண்ணா. ஸோ சிக்கன் 65 தான் நம்ம முட்டை போடலாம். ஓகேவா, இது ஃபிஷ்னால முட்டை போட மாட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று. ஸோ நல்லா ஊற்று, இன்னும் 2 ஸ்பூன் ஊற்று. அள்ளி ஊற்று மேன். அழிச்சு போட்டோமா. ஆமாம், நல்லா சும்மா காரமாக இருக்குது. தெரிக்க போது பாரு இன்னைக்கு மீன். எவ்வளோ பெருசு மீன் ஆகுது தெரியுமா அங்கே பார்க்கும்போது. அங்கே என்னோட இதில் பார்க்கலாம், நீங்கள் தமிழ்நில வேணால் பிக்சர் போடுறேன். அவ்வளோ பெரிய நீல், அவ்வளோ பெரிய மீன். ஏன் ஹைட்டுக்கு இருந்துச்சு கிட்டத்தட்ட. गाइस வெற்றிகரமா நாங்க ஆன் டைம்க்கு ஸ்டார்ட் ஆயிட்டோம். ஓகேங்களா, நேரா இப்போ எங்கே போகிறோம், ரெசார்ட் போகிறோம். சஸ்பென்ஸ்ல வேணா நம்ம அங்கே
எல்லாம் வால் பசங்க தான். ஏய் பிச்சி కూర్చో కమన్ కూర్చో పిచ్చి పిచ్చి చేస్తున్నారు. సాయి పాట పాడడే நல்லா பாட்டு பாடுறா. போட்டோ எடுத்தா ஓடி. தம்பி என்ன தம்பி பண்றீங்க? ராஜேஷ் குமார் என்ன பண்றீங்க? பிரான் பார்பிக்யூ. ஓ சிக்கன் பார்பிக்யூ. ஏ கலர் மாதிரி தெரியுது. ఏనన్నా అప్లై పంటేవా రాజేష్ చెప్పకూడదు పెద్దనానే చెప్పాలంట పోయి నా చెప్పులు వేసుకోరా నా చెప్పులు దగ్గర பர்ஃபெக்ட். பிரான்ல ஏதோ பிரச்சனை கீழே வந்துடும். அது சுருங்குது இல்ல, இது கொஞ்சம் கிரில் will do my level. கலர் மட்டன் சொன்னல. நீ எப்ப நைஜீரியா கிளம்புற? சாட்டர்டே நைட் கிளம்புறேன். தயவு செஞ்சு கிளம்பு. நீங்களா தங்கச்சிங்களா? உங்களுக்காக நான் நைட்டு ஃபுல்லா எந்திரிச்சு இந்த மாதிரி தான் சொல்லணும். கரெக்டா? நீ தான்டா என் மச்சான். வாடா 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 என் மச்சான். உன் கல்யாணத்துக்கு நான் சாம்பார் ஊத்துறேன்டா. வாடா டேய். கல்யாணம் மட்டும் எப்போன்னு சொல்லு. எனக்கு சாம்பார் பிடிக்காது. சரி பருப்பு ஊத்துறேன்டா. எனக்கு தயிர் தான். நீ 2 மணிக்கு வந்து உன்னை காத்த எழுப்பல நான் உன்னை தூங்கடா 8 மணி வரையும். 1:45 நிமிஷம் தான் தூங்குனனே. எத்தனை மணிக்கு? 2:40 நம்ம வீட்டுக்கு வந்தோமா? 6:15க்கு நான் ஏன்ட்டேன். சோ அது 1 hour 45 minutes அது. எந்த ஊரடா 1 hour 45 minutes 2:45 hour 45 minutes வெச்சுக்கோயா. கார்ல தூங்குனானே. கார்ல 45 ல இருந்து 6:45 க்கு கார்ல தூங்குனேன்னு சொன்னா சம்மடி வாங்க. நீதான் இல்ல தூங்குன. மக்களே நைட் நான் கார் நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். பாதியில இதெல்லாம் போய் गाइस போய் பச்சையா போடுறாங்க. நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க. கார்ல நல்லா மாமா பெரிய மாமனும் பெரிய மச்சானும் எங்க வேலையை நாங்க தான் பண்ணுவோம்ட்டு சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இங்க நாங்க சும்மா கெஸ்ட்டுப்பா வச்சா சாப்பிடுவோன்னு ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்கு. அதுல மெயினா இந்த கேட்டகரி ஏதோ சீட்டு காலியா இருந்துச்சுன்னு ஏறி வந்தான் உட்கார்ந்தான் குளிச்சான் சாப்பிட்டான் கிளம்புனான். இந்த கேட்டகரி பத்தி நான் எதுவும் பேச விரும்பல பை. இத பத்தி சுத்தமா ரெக்கார்ட் பண்ணவே விரும்பல பை. இப்போ பாரு நல்லா இது ரோஸ்ட் பண்ணாம கொஞ்சம் எடுத்துறோம். அரே பட்றா गाइस இப்போ நம்ம மேல போறோம் गाइस.